தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 17/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுது நீங்களும் தீர்க்கப்பட மாட்டீர்கள் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நாம் பிறரை குற்றவாளிகள் என்று முடிவு செய்து அதை பிறரிடம் கூறி அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஏனென்றால் மனிதர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்கள். ஆகவே ஒருவர் குற்றம் செய்துவிட்டால் அவர்களிடம் நீங்கள் செய்து தவறு என்று அவரை திருத்த பார்க்க வேண்டுமே ஒழிய அவர்களுடைய குற்றத்தை பெரிதுபடுத்தி பிறரிடம் கூறி அவர்கள் பெயரை நாம் அவமானப்படுத்தக்கூடாது. அப்படி அவமானப்படுத்தினோம் என்றால் நாம் இதைவிட பெரிய குற்றத்தில் அகப்பட்டு பிறரால் அவமானப்படுத்தப்படுவோம் என்று கர்த்தர் கூறுகின்றார். ஆகவே அன்பு சகோதரி சகோதரியே, இன்றிலிருந்து பிறர் ஏதேனும் தவறு செய்கின்றார் என்று நமக்கு தெரிந்தால் அவர்களிடம் நேரடியாக பேசி அவர்களை திருத்த முயற்சிப்போம். இல்லையே அவர்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்றால் அவர்களை விட்டு விலகிவிட வேண்டுமே தவிர அவர்களுடைய அந்த குற்றத்தை பெரிதுபடுத்தி பிறரிடம் கூறி அவர்கள் பெயரை கெடுக்க முயற்சி செய்யாமல் விலகி வாழ்வோம். நாம் அவர் பெயரை கெடுக்க முயற்சி செய்தால் அதைவிட பெரிய குற்றத்திற்கு நாம் உள்ளாக்கப்பட்டு அவமானப்படுவோம். ஆகவே பிறர் செய்த குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் திருத்த முயற்சிப்போம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக பிறர் குற்றம் செய்யும் பொழுது அதை நாங்கள் திருத்ததான் முயற்சி செய்ய வேண்டுமே வழிய அதை பெரிதுபடுத்தி அவர்கள் பெயரை கெடுக்கக்கூடாது. அப்படி கெடுத்தால் நாங்களும் இதைவிட பெரிய குற்றத்திற்கு அகப்பட்டு குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம் என்று நீர் கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் இவ்வளவு நாளும் அறியாமல் பிறர் செய்த குற்றங்களை பெரிதுபடுத்தி அவர்களை அவமானப்படுத்தின அந்த தவறுக்காக மனமார்ந்து மன்னிமை கேட்கின்றோம். இனி இவர் தவறு செய்ய மாட்டோம், அவர்களை திருத்த முயற்சிப்போம், இலையில் விலகி விடுவோம் என்று தீர்மானிக்கின்றோம். எங்களுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்களையும் நீங்கள் குற்றவாளியாக தீர்க்காமல் பாவங்களை மன்னித்து ஆசீர்வதித்து பரிசுப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.